அனைவருக்கும் வணக்கம். நம்ம திருக்குறள் பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் அறத்துப்பாலின் 3வது அதிகாரமான நீத்தார் பெருமையின் 3வது திருக்குறள், இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. அதாவது இந்த உலகானது இந்த எப்படி சிறந்து விளங்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் பிறங்கிற்று உலகு. இந்த உலகானது சிறப்பா விளங்குது, பெருமையோட இருக்குது அப்படின்னா யாரோட பெருமையினால் இந்த உலகம் சிறந்து பெருமையோட உயர்வாக மேலும் மேலும் ஒரு செழிப்போட விளங்குது அப்படின்னா, இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டாருடைய பெருமையினால் அவ்வாறு விளங்குகிறது. இருமை வகைனா என்ன? இந்த உலகமானது இன்பம் துன்பமால் நிறைந்தது. பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஒரு ஒரு லூப்ல போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் இல்லையா, இப்படி இதன் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியது இந்த உலகம். இதில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது. மறுபடியும் கர்மாக்களோட வர்றோம், நம்ம மறுபடியும் பிறக்கிறோம், அதுல நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறோம். சில பேர் சந்தோஷமா இருக்காங்க, சில பேர் கஷ்டத்துல இருக்காங்க. இதனால எதனால வருது இந்த இன்பமும் துன்பமும்? எதனால் வருது? இந்த பிறப்பும் இறப்பும் அப்படிங்கிறது எதனால வருது? உண்மை என்ன? இந்த மாயா இது இது உண்மையா? அப்ப இது மாயா. இந்த உண்மையும் மாயா. மாயா என்ன, அப்ப உண்மை என்ன அப்படின்னு சொல்லி இந்த இருமை வகையை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார். தான் உணர்ந்து, ஈண்டு அப்படின்னா அது ஈகை, மற்றவர்களுக்கும் கொடுத்து, அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து அவர்களையும் சிறப்பாக வாழ வைக்கிறது இல்லையா. அந்த ஈண்டு அறம் பூண்டார். அறம் அப்படின்னு சொன்னா எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சிறந்த நோக்கத்தோட செய்யப்படக்கூடிய, ஒரு ஒழுக்கத்தோட செய்யப்படக்கூடிய, நல்ல ஒரு நோக்கத்தோட செய்யப்படக்கூடிய ஒரு செயல் அறத்தை சார்ந்ததாக இருக்கும். சத்தியம், அறம் ஒரு அந்த 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 இதுல வரும். அப்போ எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும், எல்லோரும் இதை உண்மை நிலையை அறிந்து எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும். எல்லாரும் இந்த இன்பத்திலையும் துன்பத்தையும் உழண்டுட்டு இருக்காங்களே, அப்படி அது எதனால வருது? இதை நம்ம கண்டுபிடிச்சு இதுல இருந்து மற்றவர்களையும் நாம அந்த இரவா பெருநிலை, அந்த பேரானந்த நிலைக்கு கொண்டு செல்லணும் அப்படிங்கிற அந்த உயரிய நோக்கத்தோட அவங்க என்ன பண்றாங்க? இந்த உண்மை நிலையை கண்டறிந்து, இருமை வகை தெரிந்து, அந்த வகை அது இது என்ன அது என்னன்னு சொல்லி அதனுடைய பாகுபாடு, பிரிவினை, வேறுபாடு தெரிந்து, அப்ப உண்மையை அறிந்து அதை ஈண்டு அறம் பூண்டார். மற்றவர்களும் அதே மாதிரி வாழணும், சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிற ஒரு உயரிய நோக்கத்தோட அதை மற்றவர்களுக்கும் அந்த ஞானத்தை கொடுத்து வாழ்ந்தார்கள் இல்லையா. அவர்களினால் தான் இந்த உலகம் மேலும் மேலும் புகழ் பெற்று விளங்குகிறது, சிறந்து விளங்குகிறது, மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய நாடு அப்படிங்கிறத சொல்றாங்க. இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. ஓகேவா? நன்றி.